வேதம் சொல்கிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டாம். மனுஷன் இந்த பாருங்களேன், நான் சொல்லுவேன், இந்த சவுலுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி இருந்தது. யார் தெரியுமா? எவன் எவனோ வரவனோ அவனெல்லாம் பிடிச்சிக்கிட்டான். ஆனா அந்த தாவீதுக்கு அவன் கண்ணுக்கு முன்னாடி செம்மையாய் தோன்றல, தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் அவன் பிடிச்சிக்கிட்டான். ஆபிரகாமே எடுத்துங்க, லோத்தையும் எடுத்துங்க. லோத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, லோத்தை என்ன பண்ணு, அனுப்பிச்சு விட்டுருனோன லோத்து நேரா போய் பாக்குறான். அவன் அங்கிருந்து பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, அவன் பார்த்த அந்த சோதோம் குமாரா எப்படி இருக்குதான், ஏதேனே போல இருக்குதான். ஏதேன் கிடையாது, அது எப்படி ஏதேனே போல அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பாரு. அந்த செழிப்பை பார்த்தோன்னே அப்புறம் எங்க போயிட்டான். அது விசுவாசிக்கிற இந்த காலையில சொல்லுவேன், அவன் கண்ணுக்கு அது செம்மையா இருந்தது. அதோட முடிவு என்ன ஆயிப்போச்சு. ஆனா ஆபிரகாம் அப்படி கிடையாது. அப்பா நீங்க சொல்றத நான் காமிக்கிறேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ கண்ணை எடுத்து பாரு. இப்படியே பாக்குறா, நீ பாக்குறதெல்லாம் சுதந்திரிப்ப. நான் விசுவாசிக்கிற இந்த காலையில, நான் விசுவாசிக்கிற லோத்தோட கண்ணு போல உன் கண்ணு இருக்காத, ஆபிரகாமின் கண்ணா மாறட்டும்னு சொல்லு. நான் விசுவாசிக்கிற இந்த காலையில கர்த்தர் தனக்கு பிரியமானதை உன் வாழ்க்கையில் கொடுப்பார். தாவீதோட வாழ்க்கையில நான் ஒரு காரியம் சொல்றேன், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு சொல்லி சவலை ஒண்ணுமே பண்ணலாங்க. அவங்ககிட்ட இந்த பெரிய காரியம் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறவனா இருக்கிறான். சந்தர்ப்பம் பாருங்க, இந்த தாவீத சவுல் 18 முறை யுத்தம் பண்றான். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 18 முறை இந்த தாவீதுக்கு எதிராக சவுல் அநேக யுத்தங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த தாவீது என்ன தெரியுமா, ஒன்றுத்துக்கும் பயப்படல, அமைதியா உட்கார்ந்து இருந்தான். 2 தடவை கர்த்தர் சவுலை தாவீது கையில ஒப்பு கொடுக்கிறார். எல்லாமே ஒப்பு கொடுத்துட்டார், முடிஞ்சா எடுத்துக்க வேண்டியதான். ஆனா அந்த நேரத்தில் அவன் சொன்ன வார்த்தை தெரியுமா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல நான் கை போட மாட்டேன். சந்தர்ப்பம் கிடைச்சா கூட அமைதியா இருந்துப்பார். நான் சொல்ல, சில நேரத்துல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது நான் பயன்படுத்த ஆரம்பிக்கிறேன். அதான் பிரச்சனை. சில நேரத்தில் சொல்லுவோம்ல, எனக்கு ஒரு சான்ஸ், இன்னைக்கு பேசுறியா நீ, எனக்கு ஒரு நாள் வரும், உனக்கு ஒரு நாள் வந்துருச்சு, எனக்கு ஒரு நாள் வரும்போது நான் பாத்துக்கிறேன். சொல்லாதீங்க. நீங்க எனக்கு ஒரு நாள் வரும்போது நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா அமைதியா இருப்பாரு. நீ என்ன பாத்துக்கோ, நீ பாத்துக்கோன்னு. ஆனா நான் பார்க்க மாட்டேன், எங்க அப்பா பாத்துப்பாருன்னு சொல்லி நீ முழங்கால நின்னுப்பாரு. நான் சொல்லுவேன், கர்த்தர் செய்கிறது வேற லெவல்.